நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க ஜஸ்ட் அதை பண்ணாம இருக்கீங்க. நீங்க எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி வைப்பீங்க, ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரேண்டமா ஒரு பென் குயின் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. கைஸ், இது லேசினஸ் இல்ல, இது உங்க வீக்னஸ் இல்ல, இது ப்ரோக்ராஸ்டினேஷன். இது சைலண்டா உங்க ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை எல்லாத்தையும் எண்ட் பண்ண போறோம். நீங்க உங்க ப்ரோக்ராஸ்டினேஷனை எண்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்புறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரைட்டான டைம்ல தான் வந்து ரீச் ஆயிருக்கு, உங்களுக்கு ரைட்டான சேனல் தான் வந்து ரீச் ஆயிருக்கு. எஸ், இந்த வீடியோ நீங்க கோலை பத்தி பேசிக்கிட்டு இருந்ததுல இருந்து அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு உங்களை மாத்தி கூட்டிட்டு போக போகுது. இந்த வீடியோ உங்க டேலண்ட்டை பத்தி பேச போறதில்ல, உங்க லக்கை பத்தி பேச போறதில்ல, ஈவன் உங்க மோட்டிவேஷனை பத்தி கூட பேச போறதில்ல. ஜஸ்ட் நீங்க எம்டியா ஸ்டார்ட் பண்ண போறதை பத்தி தான் பேச போறோம். இந்த வீடியோல நீங்க ஏன் ப்ரோக்ராஸ்டினேட் பண்றீங்க, ப்ரோக்ராஸ்டினேஷன் உங்க லைஃப்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, அந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை ஸ்டாப் பண்ண என்னெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங், ஏன் நீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்றீங்க? நம்ம எல்லாம் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இது ஒரு எமோஷனல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம். ஒரு டாஸ்க்கை நம்ம அவாய்ட் பண்றோம்னா அது காரணம் நம்ம லேசியா இருக்கிறனாலயோ அந்த டாஸ்க் பிடிக்காம இருக்கிறனாலயோ இல்லை. அந்த டாஸ்க் பண்ணும்போது நமக்குள்ள டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங்ஸ் வரும், அதை நம்ம அவாய்ட் பண்றோம். அதுக்காக தான் நம்ம அவாய்ட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்க பிரைன் சொல்லும் இது ரொம்ப ஹார்டா இருக்கு, நம்ம கொஞ்சம் ஈஸியான வேலையா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும். நீங்க உடனே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஆனா நீங்க இதுக்கு எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்றீங்களோ அதே எனர்ஜி தான் இதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு எவ்வளவு எமோஷனல் சப்போர்ட் போட்டீங்களோ அதே தான் இதுக்கு போடுவீங்க. ஆனா உங்க பிரைன் ஜஸ்ட் இது வேண்டாம், இதை வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும், இது வந்து இவ்வளவு நாள் நம்ம பண்ணல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க பிரைன் உங்களை ஹேக் பண்ணி கொண்டு போய் வேற ஒரு இடத்துல தள்ளி விட்டுருது. ஆனா தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே நீங்க ஒரே அளவு எஃபோர்ட் தான் போடுறீங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் லாஸ்ட் மினிட்ல அண்டர் ப்ரெஷர்ல ஒர்க் பண்ணா கூட பெர்ஃபெக்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து நேச்சர் கிடையாது. நம்மளோட பிரைன் நம்மளை அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக ஒன்று சொல்லி நம்மளை அந்த மாதிரி கொண்டு போவோம். இது ஒரு ட்ராப்பு தான். நிறைய பேர் இந்த ட்ராப்புக்குள்ளேயே லைஃபை முடிச்சுக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒன்னே என்ன பண்ணுது, இது ஜஸ்ட் உன் டைமை வேஸ்ட் பண்றது மட்டும் பண்ணல, உன்னோட கான்ஃபிடன்ஸே இழக்க வைக்குது, உன்னைய உன்கிட்ட இருந்தே தூக்குது. நீங்க ஒன்ஸ் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மைண்ட் கிட்ட நீங்களே சொல்றீங்க, நான் வந்து சொன்னா அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத உங்க மைண்ட் கிட்ட நீங்களே ட்ரெயின் பண்ணி விடுறீங்க. ஸோ உங்க பிரைன் ஆட்டோமேட்டிக்கா உங்களை நம்பாது. ஸோ உங்க பிரைன்ல இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, லூப் அதிகமா போய்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க ரொம்ப சின்ன ரிஸ்க் கூட எடுக்க பயப்படுவீங்க. ஏன்னா உங்க பிரைன் உங்களை நம்பல, நீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்றீங்க அப்படின்னு நினைச்சு அப்படியே உங்களை கொண்டு போய் உங்களை எந்த வேலையுமே செய்ய விடாம ரொம்ப சின்ன வேலையா செய்ய வச்சிடும். ஈவன் நிறைய பேர் அந்த சின்ன விஷயத்த பண்றது கூட அவ்வளவு பயப்படுவாங்க. பிகாஸ் த பிரைன் இஸ் நாட் ஹேவிங் ஹோப் வித் யூ, பிகாஸ் யூ ஆர் ப்ரோக்ராஸ்டினேட்டிங். உங்க பிரைன் கான்ஃபிடன்ஸா இருக்காது. நீங்க உங்க பிரைனை எப்போ பிடிச்சி நீங்க கண்ட்ரோல்டா வச்சுக்கிறீங்களோ அப்பதான் உங்க பிரைன் கான்ஃபிடன்ஸா இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டாப் த பிஹேவியர் ஆஃப் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எல்லாமே வேணும், அந்த விஷயத்துக்கு தேவையான எல்லாமே வேணும். இது இருக்கணும் அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு ஜிம்முக்கு போகணுமா, ஜஸ்ட் சின்ன விஷயம், சப்ப மேட்ரு, ஜிம்முக்கு போக வேண்டிய ஷூ எடுத்து மாட்டேங்க. ஒரு விஷயத்த எழுதணுமா, ஜஸ்ட் எழுத வேண்டிய டாக்குமெண்ட்டை ஓப்பன் மட்டும் பண்ணி வைங்க. ஸோ நீங்க என்ன வேலையை பண்ணணுமோ அந்த வேலைக்கு தேவையான ரொம்ப சப்பையான மேட்ரை நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். லெட் த மொமெண்டம் கேரி யூ ஃபார்வர்ட். ஸோ பிரதீப் ரங்கநாதன் சொன்னது 100% கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கஷ்டம், அதுக்கு அடுத்து மொமெண்டமே உங்களை கூட்டிட்டு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது நீங்க முட்டாளா இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாட்டி பரவாயில்ல, நீங்க ரொம்ப கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பெர்ஃபெக்டான டைம் வரட்டும், பாயிண்ட் வரட்டும் பேசுறேன். No, there is no perfect time. Now is the only time you have. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மோட்டிவேஷன்ங்கிறது வெளியே இருந்து வராது, நீங்க எடுக்கிற ஆக்ஷன் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணுமே தவிர வெளியே மோட்டிவேட் ஆயிட்டு நான் ஒரு ஆக்ஷன் பண்ண போறேன்னா நோ. நீங்க ஆக்ஷன் பண்றீங்கன்னா தட் ஆக்ஷன் புஷஸ் யூ ஃபார்வர்ட். தென் ஒரு சூப்பரான ரூல் இருக்கு, 5 செகண்ட் ரூல். ஓகே, இப்போ நீங்க ஒரு ரொம்ப புதுசா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க பழக்கமே இல்லை, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, 5 4 3 2 1. கண்ணை மூட்டு அந்த விஷயத்துல குதிச்சிருங்க. தென் லெட் த மொமெண்டம் கேரி யூ. ஃபோர்த் ஸ்டெப், நீங்க அடிக்கடி ஒரு ஆக்ஷனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவை என்விரான்மெண்ட். ஸோ உங்க லைஃபுக்கு எதெல்லாம் ரைட்டோ அதெல்லாம் உங்களால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியணும்.
உங்க லைஃபுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை நீங்க அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க லைஃபுக்கு இன்ஸ்டாகிராம் தேவையில்லை அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் நீங்க ஓப்பன் பண்றதுக்கே ஒவ்வொரு டைமும் பிளே ஸ்டோருக்குள்ள போய் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்தால் தான் பார்க்கணும். பார்த்துட்டு உடனே டிலீட் பண்ணி விட்டுறணும். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க அந்த உங்களுக்கு தேவையில்லை அந்த விஷயம், பட் அதை நீங்க அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை எதுக்கடா கஷ்டப்பட்டு பண்ணிட்டுன்னு உங்க பிரெயின் அதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பேட் ஹேபிட்டை ப்ரொக்ராஸ்டினேட் பண்றதுக்கு பிரெயினுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தேவை டிசிப்ளின் இல்லை, உங்களுக்கு தேவை என்விரான்மெண்ட். உங்களுக்கு ரைட்டான ஆக்ஷன்ஸை எடுக்கிறதுக்கு ஈஸியா அக்சஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு ராங்கான ஆக்ஷன்ஸை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஹேக் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ரைட்டான ஆக்ஷன்ஸ் தான் எடுக்கும். ஸோ உங்களுக்கு டிசிப்ளின் அப்படின்ற நீங்க ராங்குக்குள்ளேயே இருந்துட்டு அந்த ரைட்டு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ என்விரான்மெண்ட்டை நீங்க ரைட்டுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பி பிகம் டிசிப்ளின். 5th ஸ்டெப், உங்களோட செல்ஃபுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் ஃபியூச்சர்ல இப்படிதான் இருப்பேன். ஸோ ஐ எம் நாட் அ ப்ரோக்ராஸ்டினேட்டிங் ஒன் அப்படிங்கிறத நீங்க உங்க ப்ரூஃப் உங்க செல்ஃபுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் செல்ஃப் பவர். ஸோ உங்களோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக பிரைன் வில் நாட் ப்ரோக்ராஸ்டினேட் ஃபார்வர்ட். நிறைய பேர் சேம் பிளேஸ், சேம் ரெக்ரெட்டு, சேம் சைக்கிளில் லூப் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட பிரைனுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஸோ ஒன்ஸ் அகைன் அவங்களுக்கு வேற ஒரு டாஸ்க் வந்தாலும் பிரைன் வில் டேக் த சேம் லூப். ஸோ சேம் நியூரோனல் கனெக்டிவிட்டி. ஸோ அதை நீங்கள் பிரேக் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் உங்கள் பிரைனுக்கு ரீவயர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரைன் வில் டேக் ஓவர் த ஆக்ஷன். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொக்ராஸ்டினேட்டே பண்ண மாட்டீங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் எதை பண்ணணும்னு நினச்சி இதை வேணும்னு நினச்சி பண்ணாமலே வச்சிருந்தீங்களோ அந்த விஷயத்த இப்போ டேக் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு டேக் பண்ண வேண்டாம், நாளைக்கு டேக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இப்போ இந்த 60 செகண்ட்ஸ்குள்ள டேக் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்துல நீங்க பெர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அதை நீங்க கம்ப்ளீட்டா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப சப்பையா ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப சில்லறையா ஸ்டார்ட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும்ன்ற தேவை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வில் யூ டூ இட்? நான் நம்புறேன் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு. ஓகே, பண்ண ஸ்டெப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல, சூப்பர். நான் கண்டிப்பா உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்து நீங்க எந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட லைஃப் ஜேர்னில நானும் ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களோட பேட் ஹேபிட்ஸ், உங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம பிரேக் பண்ணி நம்ம ஒரு பாசிட்டிவ் சைக்கிளை கிரியேட் பண்ணி சர்க்கிளை கிரியேட் பண்ணி அந்த சைக்கிள்குள்ள அந்த சர்க்கிளை ஓட்டி நம்ம லைஃபை வந்து யூனிவர்ஸ்ல எல்லாமே சர்க்கிள் தானே, எல்லாமே சைக்கிள்ஸ் தானே, அந்த மாதிரி நம்ம பெருசா போய் பார்க்கலாம். ஸோ ஒரே வீடியோல இந்த மைண்ட் செட் வர்றது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் செட்டை பில்ட் பண்ணி நம்ம ஆக்ஷன்ஸ் எடுப்போம். இப்போ போய் உங்க ஆக்ஷனை எடுத்துட்டு வாங்க. பாய்.